ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். இன்று அன்பு கடல் தந்தை தன்னுடைய அன்பிற்குரிய சிநேகமான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். 2 சபைகளை பார்க்கிறார். ஒன்றாவது ஸ்தூலமான உடலில் இந்த பூமியில் அமர்ந்திருப்பவர்கள், இரண்டாவது ஒளி வடிவமான உடலில் இருப்பவர்கள். ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். சகஜ யோகி ஆகுக. நீங்களும் பிந்து ரூபம் ஆகுங்கள். பிந்துவை நினைவு செய்யுங்கள் மற்றும் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் தெரிந்து செய்த பிறகு புள்ளியை வையுங்கள். ஒரு பிந்து என்ற புள்ளியில் நீங்கள் தந்தை மற்றும் படைப்பு அனைத்துமே வந்துவிடுகிறது. ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். ஆத்மீக சக்தி பிந்து, ஸ்தாபனையின் சக்தி மற்றும் விநாசம் செய்யும் அணுசக்தியும் பிந்து. விநாசமும் பிந்து மூலம் நடக்கிறது. சிருஷ்டி சக்கரத்தின் ஆரம்பத்திலும் பிந்துவாகி கீழே இறங்குகிறீர்கள், மேலும் இறுதியிலும் பிந்துவாகி விடுகிறீர்கள். எனவே ஆரம்பம் மற்றும் இறுதியின் சுரூபம் பிந்து ஆகும். ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். பிந்துவின் மகத்துவம். ஆத்மா பிந்து, அதில் 84 ஜென்மங்களின் சம்ஸ்காரம் நிரம்பியிருக்கிறது. இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். பிந்துவின் கூடவே பிந்து ஆகி செல்ல வேண்டும். எண்ணம், காரியம், சம்ஸ்காரம் அனைத்தும் உள்ளடங்கி, அதாவது புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. முடிந்தது என்பதின் மாத்திரை பிந்து. அனைத்து குணங்கள், அனைத்து ஞானத்தின் பொக்கிஷங்களின் கடல். ஆனால் கடலும் பிந்துவாக இருக்கின்றார். உறவு மற்றும் அனைவரின் நெற்றியில் மின்னிக் கொண்டிருப்பது பிந்து. அறிவியலின் சக்தி அல்லது அமைதியின் சக்தி, படைக்கும் அல்லது உருவாக்கும் சக்தி மற்றும் பரந்தாமம் செல்வதற்கான சக்தி பிந்து. பிந்துவில் நிலைத்திருந்து எந்த எண்ணத்தை உருவாக்குகின்றீர்கள், என்ன காரியம் செய்கிறீர்கள்? பிந்து எப்படி மகானாக இருக்கிறது, அதேபோல் அனைத்து விஷயங்களும் மகானாகி விடுகிறது. அதாவது இயல்பாக உயர்ந்ததாகி விடுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். என்ன என்ன என்ற கேள்விக்குறியில் வளைந்து நெளிந்த மார்க்கத்தில் சென்று விடுகிறீர்கள். பிந்துவை மறந்து விகாரத்தில் செல்கிறீர்கள் என்றால் காட்டில் சென்று விடுவீர்கள். பிந்து ஆகி ஸ்தாரத்தில் சென்றீர்கள் என்றால் சாரம் கிடைத்துவிடும். பிந்து ரூபத்தில் நிலைத்திருப்பவர் சாரம் நிறைந்த, யோகம் நிறைந்த, யுக்தி நிறைந்த அனுபவம் சொரூபத்தின் அனுபவம் செய்வார்கள். அவர்களின் நினைவு, பேச்சு மற்றும் காரியம் எப்பொழுதும் சக்தி நிறைந்ததாக இருக்கும். ஓம் சாந்தி. பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். அந்த மாதிரி எப்பொழுதும் அனாதி அழியாத சுரூபத்தில் நிலைத்திருக்கும் பிந்துவின் மகத்துவத்தை தெரிந்து எப்பொழுதும் மகானாக இருக்கும் பிந்து சுரூபமாகி அனைத்து பொக்கிஷங்களின் சாரத்தை அடையும் சாரம் நிறைந்த, யோகம் நிறைந்த ஜீவன் முக்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம்.